ஐயப்பனையும் சரி நம்ம ஐயனாரையும் சரி ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ஐயப்பனுடைய வரலாற்று நீங்க பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ராமர் சபரிமலை வழியாக சென்றார், ஐயப்பனை தொழுதார், இதெல்லாமே நோட்ஸ் இருக்கு. அப்போ ராமர் இருந்த காலமும் உங்களுக்கு 2 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி தான். அகத்திய முனிவர் வந்து சபரிமலையை பத்தி பாட்டே பாடியிருக்கார். சத்குருநாதன் அப்படிலாம் அவர் தான் சொல்றார். குருவே நீ அப்படின்னு அகத்தியரே சொல்றார். அகத்தியரே மாபெரும் குரு, 11 சித்தர்களில் மூத்த சித்தர். சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருக்கக்கூடியவர் சித்தன் ஐயப்பன். அப்போ அகத்தியரே வழிபட்ட, அகத்தியர் தொழுத, அகத்தியர் வந்து அதாவது முதல்ல பிரதிஷ்டை செய்தவர் பரசுராமர். முதலில் ஐயப்பனுக்கு பூஜை செய்தவர் அகத்தியர். அந்த சித்தருக்கெல்லாம் மாமதியாக இருக்கக்கூடிய அகத்திய முனி, கமலமுனி என்று சொல்லக்கூடியவர் ஐயப்பனை வந்து தொழுதிருக்காரு, வழிபாடு செய்திருக்காரு. அப்போ அந்த அகத்தியர் இருந்த காலம். அப்போ ஐயப்பன் வந்து ஆதி கடவுள். இந்த ஆதி கடவுள் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் மரபுல இருந்தும், நம்முடைய மொத்தமாக உலகத்திலிருந்தே இந்த ஆதி கடவுள் அப்படிங்கிறது நம்ம இந்த ஐயப்பன்ல ஒன்று. இந்த ஐயன் அப்படின்னாவே ஐயனார் அப்படிங்கிறது சேம். இந்த ஏன் ஆதி கடவுள் நம்ம மென்ஷன் பண்றோம்னா, நீங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து குறிப்பாக தென் மாவட்ட சைட்ஸ் எல்லாமே ஐயனார் வழிபாடு நல்லா இருக்கும். ஐயனார் கும்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயனார் தான் குலதெய்வமாக உங்களுக்கு இருக்கும் பல பேருக்கு. அதே தான் இந்த ஐயப்பனும். 2 பேரும் சேம் ட்ராக்ல வரக்கூடிய ஒரே வகையான தெய்வங்கள் தான். இங்க ஐயனாருக்கு வந்து நம்ம தமிழ் முறைப்படி அவங்க என்ன வழிபாடு செய்யறாங்க, அங்க அவர் மலை மேல இருக்காரு, அவர் ஐயப்பன்னு சொல்றோம். 2 பேருமே ஒரே கடவுள், ஒரே ஆன நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய கடவுள் தான். நீங்க இங்க ஐயனாரை கும்பிட்டா என்ன பலனோ அதே தான் ஐயப்பனை கும்பிட்டால் அந்த பலனும். அந்த ஐயப்பன் உங்களை மனசு வச்சாருன்னா இந்த ஐயனார் அனுகூலம் கிடைக்கும். இங்க நீங்க தென் மாவட்டத்துக்கு இந்த ஐயனார் வழிபாடு செஞ்சு இவரு மனசு வச்சாலும் அந்த ஐயப்பன் அனுகூலம் கிடைக்கும். எனக்கு அவர் 2 ஒரே ஆள் தான். கண்டிப்பா அவருடைய ரூபங்கள் தான் மாற்றம். பழனியில போய் சுவாமி கும்பிட்டாலும் முருகர் தான், திருச்செந்தூர் சுவாமி கும்பிட்டாலும் முருகர் தான். தத்துவங்கள் மாறி இருக்கு, அவருடைய பேட்டர்ன் மாறி இருக்கு. பழனினா நீங்க மொட்டை அடிக்கிறது இல்ல பல்வேறு அது மாறி இருக்கு, திருச்செந்தூர்னா அது நிறைய மாறி இருக்கு. இது மாற்றமே ஒழிய, இடம் மாற்றமே ஒழிய கடவுள் ஒண்ணுதான். அது வந்து ஐயனார் ஐயப்பனும் ஒண்ணுதான். அதனால அது 2மே ஒரே கடவுள் தான். நமக்கு அரணாக இருந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் தான் 2 பேருமே. ஐயனார் ஐயப்பன் சேம்.